ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மக்கிட்ட ஒரு 7 விதமான ப்ராடக்ட் இருக்குதுங்க. ஹெல்த் மிக்ஸ் இருக்குது, களி மாவு இருக்குது, நலங்கு மாவு இருக்குது, ஃபேஸ் பேக்கில் பிம்பிளுக்கும் இருக்குது, நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின்னுக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் ஹேர் பேக் இருக்குது, வீட்டிலையே நம்ம மூலிகைகள்லாம் எடுத்து தயார் பண்ணக்கூடிய பொடுதலை தைலமும் இருக்குது. இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ரேட் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஆள் போட்டு செய்யாமல் நம்மளே எல்லாமே செய்கிறதுனால நம்ம ரொம்ப மார்ஜின் கம்மியாக வச்சு தாங்க நம்ம லாபம் ரொம்பலாம் வைக்காமல் தான் உங்களுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, 30 விதமான மில்லட்ஸ் போட்டிருக்கிறேன் ஹெல்த் மிக்ஸில். அதே மாதிரி 25 விதமான மூலிகைகள் நலங்கு மாவில் போட்டிருக்கேன். இது மார்க்கெட்டில் எங்கேயுமே இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத என்னால் 100% சொல்ல முடியும். அதுக்கப்புறம் உளுந்தங்களி மாவு நீங்கள் வாங்கினீங்கன்னா திரும்ப வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய பேர் என்னோடய மாமியார் செஞ்சு கொடுத்தது, அம்மா செஞ்சு கொடுத்ததை விட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, என் வீட்டில் நான் என் பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுப்பேன்னா அதே மாதிரி 75% கருப்பு உளுந்து மட்டும் போட்டு மற்றதெல்லாம் நம்ம 25% தான் போட்டிருக்கோம். ஸோ ரொம்பவே ஹெல்த் வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி நானே ரெடி பண்ணி ப்ரீமியம் குவாலிட்டியில், அதுவும் ரேட்டு ரொம்ப கம்மியான லாபத்தில் வச்சு தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சின்னதாக ஒரு அறுவடை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குட்டையாக இருக்கக்கூடிய ஒரு யானை தந்த வெண்டை இல்லை இது பர்மன் வெண்டையா எனக்கு தெரியலைங்க. நானாக இதுக்கு பேர் குட்டையாக உள்ளது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை வெண்டை நம்ம ஏற்கனவே குட்டியாக அறுவடை பண்ணி ஒரு நாள் புளிக்குழம்பு வச்சேங்க. அந்த காரக்குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல சென்னை பக்கம்லாம், அது இந்த கட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது. கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நான் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிடுறேன். கையை வச்சு ஒரு மாதிரி முறுக்கிட்டேன்னா அதனால் கட் பண்ண கஷ்டமாக இருக்குது. இதையாவது உருப்படியாக கட் பண்ணுறேன்னா பார்ப்போம். சில பேர் அழகாக சிசர் வச்சுனாலும் அழகாக கட் பண்ணிடுறாங்க. ஒரு கத்திரிக்கோளும் சவைக்கிற கத்திரிக்கோளாக இருக்குது. எடுத்துட்டேன் ஒரு வழியாக. நான் போட்டு பட்டு கட் பண்ணதை பார்த்த உடனே நீங்கள் ஏதோ முத்தல்னு நினச்சிடக்கூடாதுல, அதனால் கட் பண்ணி பார்த்துட்டேன். ரெண்டுமே பிஞ்சு தான். எனக்கு சிசரும் இங்கேயே போட்டதுனால அது கொஞ்சம் மொட்டையாக இருக்குது. அதனால் அது கட் பண்ணதுக்கு பிரச்சனை பண்ணுது. கையில் கட் பண்ணுறதுலேயும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. சரி, கீழே வச்சுக்குவோம். பாருங்கள், பச்சை நீட்டு கத்திரி. அப்பா, ஒரு தடவையில் கட் பண்ணிட்டேன். அதிசயம், அற்புதம். அதெல்லாம் குட்டையாக இருக்கக்கூடிய நீட்டமாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் இங்கே பாருங்க, குட்டி குட்டியாக நிறைய கிடக்குது. ஆனால் அதெல்லாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். குட்டை குட்டியாக. சாரி, இப்போதைக்கு குட்டையாக பறிக்கலை. பெருசாக இருந்தால் மட்டும்தான். இங்கே பாருங்க, குட்டை குட்டையாக தெரியுதா? இங்கே பாருங்க, பச்சை உருண்டை கத்திரி நிறைய கிடக்குது. அதெல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்குது. அதெல்லாம் இப்போ நான் பறிக்க போகிறது கிடையாது. சும்மா உங்கள்கிட்ட காமிக்க மட்டும் செய்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச காராமணி போன வருஷம் முழுக்கவே நம்ம காராமணி என்ன தெரியுமா போட்டிருந்தோம்? குட்டை காராமணி. நான் விலைக்கு தான் வாங்கி போட்டேன் இவங்கக்கிட்ட, சச்சு குட்டை. அது ஃபுல்லாகவே குட்டை குட்டையாகவே இருந்தது. எனக்கு அது பிடிக்கவே இல்லை பார்க்க. எனக்கு நீளமாக பறிக்கணும்னு ஆசை. அந்த நீளம் மேலே தொங்கி பறிச்சா ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாருங்கள், இன்னுமே வளரலை. ஆனால் 1 அடி இருக்குது. சூப்பரில். இந்த மாதிரி இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. இது யாரும் எனக்கு ஷேர் பண்ணின விதைகள்லேருந்து வந்தது. ஸோ இந்த மாதிரி தான் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். பிஞ்சிலே பறிச்சிட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க. பாருங்கள் எவ்வளோ நிலம் இருக்குது. 1 அடி இருப்பாங்க பார்த்தீங்களா? இது இன்னும் பெருசாகும். பட் எனக்கு ஆசையாக இருந்தது. 2வது மண் பக்கத்தில், அந்த வேறு பக்கத்துலேயே வந்ததுனால பறிச்சிட்டேன். சாம்பாரில் போட்டுக்கலான்னு. மேலே போனதுக்கப்புறமா நல்லா கீழே அப்படி நீளமாக தொங்குச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா விட்டு கூட நம்ம பறிச்சிக்கலாம். அப்புறம் அவ்வளோதான். இப்போதைக்கு இது 2 தான் இருக்குது. மற்ற எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ குட்டியாக இருக்கிறதெல்லாம் வேணாம். சும்மா உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக. பச்சை மிளகா ஒன்று இருக்குது, அதையும் பறிச்சிக்கலாம்.
சும்மா இது முத்திரும் இல்லையா, அதனால நான் இதை பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்தேன். அது பறிக்கிறப்ப அப்படியே நம்ம காராமணியும் பறிச்சுக்கிட்டோம். மற்றபடி நம்ம இப்போதைக்கு இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான், நெத்திலி மீன் குழம்பு வச்சுருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப பெருசாக அறுவடை பண்ண போகிறது கிடையாது. சரி, ஓகே, ஒரு குட்டி அறுவடை தாங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.